இங்க ஹீரோ ஃபர்ஸ்ட் டே ஒர்க் போகிறதுக்காக ரெடி ஆயிட்டு இருக்காங்க. அந்த நேரம் அவங்க அம்மாவுமே பக்கத்துல நமக்கு தெரிஞ்ச ஒரு பாட்டி இறந்து போயிட்டாங்க. அவங்க சாவுக்கு மட்டும் போயிட்டு அப்படியே ஒர்க் போடான்னு சொல்லும்போது, முதல் நாள் ஒர்க்குக்கு போறேன், அப்போ போய் நீ சாவுக்கு போக சொல்றீ அப்படின்னு சொல்லிட்டு அவனுமே அங்க இருந்து கிளம்பி வெளியில போறான். அங்க பார்த்தா நம்ம ஹீரோனோட என்ட்ரி. நம்ம ஹீரோயினை பார்த்ததுமே ஹீரோக்கு ரொம்பவே பிடிச்சி போகுது. அந்த நேரம் அவளுமே எந்த இடத்துக்கு போக கூடாதுன்னு சொல்லி அவன் நினைச்சானோ அந்த இடத்துக்கு தான் அவளும் அட்ரஸ் கேட்டு வந்திருப்பா. இப்ப இவனுமே எங்க உங்களுக்கு வழி தெரியாது அப்படின்ற மாதிரி அவளை கூட்டிட்டு போயிட்டு அந்த சாவலையும் விட்டுட்டு அவனும் அங்கேயே இருக்க அவளை பார்த்துக்கிட்டே இருக்கான். அந்த நேரம் அவங்க பேரண்ட்ஸுமே வந்துட்டு எங்கடா ஒர்க் போகணும்னு சொன்னா இங்க இருக்கே அப்படின்னு சொல்லும்போது, ஒன்னுலமா நம்மளுக்கு தெரிஞ்ச பாட்டி எங்க விட்டு போறதுன்னு சொல்லிட்டு தான் நான் இங்க இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதை கேட்டது அவங்க பேரண்ட்ஸ்க்குமே என்னமோ தெரியல இவன் இப்படி பண்ணிட்டு இருக்கானேன்னு சொல்லி அவங்களுமே அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. இப்ப ஹீரோவும் எப்படியோ அந்த பொண்ணு பின்னாடி சுத்தி அவனை மடக்கவும் செஞ்சிடறான். இப்போ ஃபர்ஸ்ட் டே அவங்க ரெண்டு பேருமே டேட்டிங் போறதுக்கான நாளுமே வருது. இப்ப அவளுமே சரி ஓகே நம்ம ரெண்டு பேரும் மால்க்கு போலாம், எங்க உன்னோட பைக்னு சொல்லி கேட்டா நான் பைக்லாம் எடுத்துட்டு வரல, நம்ம ரெண்டு பேரும் ஆட்டோல போலாம் அப்படின்னு சொல்லும்போது, ஃபர்ஸ்ட் டே போறோம் ஆட்டோல போக சொல்ற அப்படின்னு சொன்னா சரி ஓகே கேப் புக் பண்றேன்னு சொல்லி அவனுமே சொல்ல இல்ல எனக்கு பைக் தான் வேணும் அப்படின்ற மாதிரி அங்க இருந்து போயிடுறா. சரி ஓகேன்னு சொல்லி இவனுமே வீட்டுல போயிட்டு அவங்க அப்பா அம்மா கிட்ட பேச அவங்க அப்பாவுமே தான் சேர்த்து வச்சிருந்த காசு அந்த பையனுக்குமே கொடுத்து கடன் வச்சு எதையுமே வாங்காத இதை வச்சு நீ பைக் வாங்கிக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லி கொடுத்துறாங்க. இப்ப அவனுமே அவங்க ஃப்ரெண்டை கூட்டிட்டு ஷோரூம் போயிட்டு பைக் வாங்கலான்னு பார்த்தா அந்த இடத்துல அந்த பைக்கோட ரேட் ரொம்பவே அதிகமா இருக்கு. சரி ஓகேன்னு சொல்லி இப்ப பக்கத்துல கூடிய ஸ்கூட்டியை வாங்கலான்ட்டு அந்த பொண்ணுக்குமே போனை போட்டு அந்த ஸ்கூட்டியோட நேமே சொல்றான். இதை கேட்டது அந்த பொண்ணுமே தண்ணி கேன் போடுற வண்டியில நான் வர முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லி போனை கட் பண்ணிடுறா. இப்ப வேற வழியே இல்லை, இப்ப அந்த வண்டி தான் வாங்க வேண்டியதா போச்சுன்னு சொல்லிட்டு இஎம்ஐல அவனுமே அந்த வண்டியை வாங்கிடுறான். இப்ப அந்த பொண்ணு வீட்டுல இருந்து பிக்கப் பண்றது அவள் திரும்பவும் வீட்டுல டிராப் பண்றது இவனுமே வேலைக்கு போறது அப்படின்னு சொல்லிட்டு அவனோட காசு மொத்தமும் கரைய ஆரம்பிக்குது அந்த பைக்கு பெட்ரோல் போட்டு. அது மட்டும் இல்லாம அவளை பார்க்கு பீச்சுன்னு சொல்லி கூட்டிட்டு போனா அந்த இடத்துலயுமே சாப்பிடற பேர்ல 3000 4000 அப்படின்ற மாதிரி செலவு வச்சிடறா. இப்ப இவனுக்குமே ரொம்ப கடன் அதிகமாகறதுனால வேற வழியே இல்லைன்னு சொல்லி கிரெடிட் கார்டுமே வாங்கிருப்பான். இப்ப அது தெரிஞ்ச அந்த பொண்ணுமே சரி ஓகே வா நம்ம ரெண்டு பேரும் மால்க்கு போலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி ஷாப்பிங்கும் போயிருப்பாங்க. அந்த இடத்துல ஒரு நெக்லஸ்மே பர்ச்சேஸ் பண்ணிருப்பான். இப்ப அந்த நெக்லஸோட விலை பார்த்தா 50000 ரூபாய். இவ்வளவு காசு கொடுத்து வாங்கணுமா இதுன்னு சொல்லி கேட்கும்போது பரவாயில்ல எனக்காக இதுமே கூட வாங்கி தர மாட்டியா அப்படின்னு சொல்லி அவளுமே கேட்க வேற வழியே இல்லாம இவனுமே அதை வாங்கி கொடுத்து மேலும் மேலும் கடனை தான் ஏத்தின்னு போயிருப்பான். இப்படி பண்ற எல்லா விஷயத்தையும் அவனோட ஃப்ரெண்டு கிட்ட பேசிட்டு வந்துட்டு இருக்கும் போது அந்த இடத்துல பார்த்தா ஹீரோனோட வயசு என்னடா இது நம்மளோட வயசு கேக்குதுன்னு சொல்லி பார்த்தா அங்க நம்ம ஹீரோயின் ஒரு கடையில சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இப்ப அவ போனதுக்கு அப்புறமா என்னாச்சு அவங்க ஏன் உங்க கூட சண்டை போட்டு இருந்தாங்கன்னு சொல்லி அந்த கடைக்காரங்க கிட்ட போய் கேட்டா ஒரு 50 ரூபாய் குறைக்க சொல்லி அந்த பொண்ணு பயங்கர லந்து பண்ணிக்கிட்டு இருக்கு, அவளா எதுக்குமே ஒருத்தர் இல்லாத ஆள் அப்படின்னு சொல்லும்போது இப்ப ஹீரோக்குமே கோவம் வருது. என்னடா இது நம்ம சம்பாதிச்ச காசுனா ஒரு 500 ரூபாய் கூட குறைக்கிறதுக்கு அவ்வளவு யோசிக்கிறாளுங்க, ஆனா இவளுங்க சம்பாதிச்ச காசுனா மட்டும் அவ்வளவு கஷ்டப்படுறாளுங்களா அப்படின்ற மாதிரி யோசிக்க இப்ப அவனுமே எதுக்குமே ஒருத்தர் இல்லாதது இதெல்லாம் எதுக்குதா அப்படின்ற மாதிரி சொல்ல இவனுக்கு பயங்கர கோவம் வந்து அவங்க கிட்ட சண்டை போட இப்ப ரெண்டு பேருக்குமே பயங்கர சண்டையா போய்கிட்டு இருக்கு. அந்த இடத்துல ஹீரோயினுமே வந்துட்டு பொறிக்கு மாதிரி சண்டை போட்டுட்டு இருக்கேன்னு சொல்லி அவனுமே திட்டிட்டு போயிடுறா.